ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நியூ வாய்ஸ். நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ராமாவுடைய செகண்ட் எபிசோட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து போகுதுனாக்கா வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த ட்ராமா ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்காக வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஒரு ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினே அவங்க அம்மா போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுமே வந்து பார்த்தினாக்கா நீ எப்படி இவ்வளோ அழகான அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவே அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகுது. ஏன்னா இன்னைக்கு என் பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்ற மாதிரியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய காசிப்ஸ் எல்லாமே இன்னைக்கு என் பொண்ணை விட்டு போயிடுச்சுன்ற மாதிரி பேச அம்மா சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்ல அம்மா இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான், அதனாலதான் இந்த மாதிரி நான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே வந்து பார்த்தோன்னாக்கா அப்படியா அப்படின்னு ஆமா, ஆனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகானோன்னா அவன் திரும்பியுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன் சொல்ல அவ்வளவுதான் அம்மாக்கு செம்மையா கோபம் வந்து போச்சு. என்ன அப்படின்னா அதான் பிரேக்கப் பண்ணிட்டான்ல, திரும்ப இதுக்கு அவன் கூட போய் சேரணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு செட்டே ஆக மாட்டான், அவன் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னே தெரியல, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, ஒழுங்கு மரியாதையா அவனை மறந்துட்டு இன்னொரு நல்ல பையனா பார்த்தா அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி அம்மா என்னடானா நம்ம அவனை பார்த்து சொல்லிட்டு அவங்க பேசாம அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து ஆர்ன் போயிட்டு அவங்க ஜலசி ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள போய் மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண இதுக்கடுத்து வந்து போதனா என்னடி உண்மையாவே சொல்றியா, அப்படியா அவன் உன்னை திரும்பவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம பத்தி அவங்க கேட்குறாங்க. இதை கேட்டோடனே ஆமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆனா எனக்கு என்னமா அப்படிலாம் இந்த மாதிரி தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல ஏன் இப்படிலாம் சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ன் கேட்குறாங்க. அந்த அன்னைக்கு ஃபோன் எடுத்து அவங்க காட்டுறாங்க. ஃபோன்ல வந்து பார்த்தா நம்ம ஆர்ன் வந்து ரெண்டு பொண்ணுங்க கூட பப்பில் ரொம்பவே சூப்பரா இருந்து டான்ஸ் பண்ணிட்டு க்ளோஸா போட்டோ எடுத்தது எல்லாம் அவங்க எடுத்து காட்டவே இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஆர்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கு அடுத்து நம்மளுடைய மின்ட்டையும் மொமோவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் குள்ள போறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் ஆர்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா யார் இவங்க அப்படின்ற மாதிரி மொமோ நம்மளோட மின்ட்டை பார்த்து கேட்க மின்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆன்டி, அதாவது நம்ம ஜூம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தோன்னே அவனுமே நேராக போறான். மின்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி நம்ம மோமோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ நீங்க தான் பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணவங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்து டே அப்படிலாம் பேசாதடா அப்படின்ற மாதிரி சொல்ல அது பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. என்னோட பேர் மோமோ அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆன்டி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மின்ட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்றான். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஸ் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான். சிஸ்டரா ஆரன் சிஸ்டரா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா அவன் நம்மளுடைய ஆரனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, செம்ம ஹாப்பியாகவும் ஆயிடுது. அண்ட் இதெல்லாம் கேட்டோம்னா அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. உடனே ஆமா ஆண்டி நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மும்முலாம் சொல்ல அவ்வளவுதான் ஆஹா நம்மள பிள்ளை புகழ்ச்சி கிடைக்கிறே அப்படின்ற மாதிரி அவங்க செம்மையா ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஆண்டி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க நம்ம மின்ட்டு. இதை கேட்டோன்னா ஆமாம்மா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், அதனால தான் நான் கூப்பிடவே செஞ்சேன்னு சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு நம்ம சொன்னோன்னே இந்த மாதிரி நான் பப்புக்கு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை கேட்டோன்னு என்னது அப்படின்னு மாதிரி கேட்க ஆமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மாதிரி நம்ம மும்முமே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல தான் சரி ஒரு நிமிஷம் உங்க ஏஜ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இதை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ் 52ன்னு சொல்ல அவ்வளவுதான் கவுந்தே விழுந்துட்டான். என்னது 52 வயசு ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவங்க 52 வயசான மணிக்கு இல்ல அவங்களுக்கு 25 வயசு பொண்ணு மாதிரிலாம் அவங்க இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தவங்க செம்ம இதாயிடுறான். அண்ட் இதுக்கு அடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ஆர்ன் வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கத்துல என்னடானா நம்ம மும்மு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் கே இல்லையா, அவன் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ட்ரெஸ் கேர்ள்ஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டு ட்ரையல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தான் நம்ம மேயுமே வராங்க. ஸோ மேயும் நம்ம மும்மு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்முவை பார்த்துட்டு என்னடா என்னென்னமோலாம் போட்டுட்டு நிற்க அப்படின்னு இந்த மாதிரி நான் இன்னைக்கு நைட் வந்து பார்த்தோன்னாக்கா பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மே கேட்க இதை கேட்டோன்னே வந்து நீ வேலைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி நம்ம மே வந்து நம்மளுடைய மும்முவை பார்த்து கேட்க மூலதான் இல்லை இன்னைக்கு நான் வேலைக்கு போகலை, எனக்கு இன்னைக்கு பார்ட்டி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போகிறேன் நீ கூட வரியா அப்படின்ற மாதிரி மேயே கேட்குறான். அதனால மே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி மேயுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படின்னு மாதிரி பேசிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து காட்டி என் கூட என்னோட மின்ட் என்னோட ஃப்ரெண்டுமே வாரா, அவளுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா
நல்லா இருக்கும், நான் அந்த ட்ரெஸ் எடுத்துக்குவா அப்படின்னு மாதிரி கேட்க, இதை கேட்டோன்னே 3000 பே பண்ணிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவன் கேட்டோன்னா 5 அப்படின்னு, இந்த 5000 ஓகே அப்படின்னு சொல்ல, நான் 5000 சொல்ல 500 சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதுக்கு எடுத்து அவன் வந்து இது மாதிரி சொல்ல, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு, நான் தானே அந்த மந்த் வந்து ரெண்ட் எல்லாம் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம மேயுமே சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் நம்மளோட ஹீரோயினுமே போடுறாங்க. நம்ம மீன்ட்டு வந்து அதை போட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, பயங்கர செக்ஸியா வேற இருக்கு, முதுகுல பாதி ஆளையே காணுமே அப்படின்னு முதல்ல அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க ரெடி ஆகிட்டு நம்மளோட மோமோ கால் பண்றான், ஏய் சொல்லிடா அப்படின்னு, நீ என்ன போட்டுட்டியா போடலையா அப்படின்னு, போட்டுட்டேன்டா நான் ரொம்ப செக்ஸியா இருக்கு, பாதி ட்ரெஸ்ஸை காணவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு சீக்கிரமான்னு சொல்ல, சிறுசிறு நான் வரேன்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிட்டு வேகமா நடந்து வர, ஆப்போசிட்ல நம்ம சிடுமஞ்சு தக்கு தான் வந்துட்டு இருப்பான். தக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் செல்ல பார்த்துட்டே வர, நம்மளோட ஹீரோயினுமே அவங்க செல்ல பார்த்துட்டே வர, டக்குன்னு 2 பேரும் ஒரு செகண்ட்ல இடிச்சுப்பாங்க. இடிச்சதுல ஒருத்தர் விழ போக நம்ம தக்கு வந்து பார்த்தனாக்கா நம்மளோட ஹீரோயினை பிடிச்சிட்டான். மீட்டை பிடிச்சோன்னு வந்து பார்த்தனாக்கா அவன் மீட்டோட பேக் சைட்ல தான் கையை வச்சிருப்பான். என்னடா ஏதோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு இப்பதான் அது ஃபீலே ஆகுது, ஆத்தி அங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இதுக்கு அடுத்து அவங்க டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு அவங்க ஒரு மாதிரி முழிச்சுட்டே வேக வேகமா போறாங்க. அப்பதான் தக்க அவங்க முதுக பார்க்க, முதுகுல பாதி ட்ரெஸ்ஸே காணும். அந்த டைம்ல ஆத்தி நம்ம முதுகுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு நம்ம மின்ட் எல்லாம் நடந்து போறோம். இதையில பார்த்த தக்குக்கு நம்ம மின்ட் மேல அப்படி ஒரு கிரஷ் மாதிரி வருதும். அப்படி பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். இப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் பார்த்துட்டு, டாக்டர் நீங்க சிரிக்கிறீங்களா, யாரை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம மின்ட் போயிருப்பாங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தக்க அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுவான். மின்ட் நேரா போயிட்டு நம்ம மூவ பார்க்க, என்னடி வச்சு பண்ணா வரவில்லை டைகர். அதான் நம்ம தக்குக்கு டைகர் அப்படின்ற ஒரு பட்ட பேருமே வச்சிருப்பாங்க. டைகர் பா அப்படின்னு மாதிரி சொல்ல, அது சரிவா போலாம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஆண்மே வந்துடுறாங்க. ஆணுக்கு 52 ஏஜ் அப்படின்றதுனால அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் நம்ம காமெடியா இருக்கு. அண்ட் இதுக்கு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் நம்ம ஹீரோனி வாங்கி போட்டுட்டு ஹீரோனி போடணும் அந்த செக்ஸியான ட்ரெஸ் நம்ம ஆண்மே போட்டுக்கிறாங்க. அண்ட் இதுக்கு எடுத்து அவங்க 3 பேருமே அந்த பிளேஸ் விட்டு கிளம்பி இந்த கிளப்புக்குமே போறாங்க. அண்ட் உள்ள போறதுக்கு அவங்க எல்லாம் நின்றுட்டே இருக்கும் போதுதான் இந்த பக்கத்துல நம்மளுடைய டாம காட்டுறாங்க. நம்ம டாம் வந்து பார்த்தோன்னாக்கா அதே சேம் கிளப்ல தான் இன்னைக்கு தான் வேலைக்கு ஜாயின் ஆயிருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஆளுமே உள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களை ஐடி கார்டை செக் பண்ணிட்டு தான் உள்ள விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டாம் கிட்ட வேலையுமே கொடுத்துடுறாங்க. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. இவங்க எல்லாரும் உள்ள என்ட்ரி ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ஐடி கார்டை அவங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தக்கு கேட்டுனா ஐடி கார்டா எதுக்குடா அப்படின்னு, நீங்க ஐடி கார்டை கொடுங்க பண்ணுவாங்க ஏஜை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா என்னை பார்த்தா அவனுக்கு சின்ன பொண்ணு மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு மாதிரி அவங்க ஐடி கார்டு எடுக்கலாம்னு போறாங்க. அந்த டைம்ல நோட் பண்ண இல்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க ரொம்பவே ஓல்டு அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி நம்ம சொல்றோம். இதை கேட்டா அப்படியே சைலண்ட் ஆயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாம் வந்துடுறான். நீங்களா அப்படின்னு, இன்னும் திரும்பியும் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இதெல்லாம் கேட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரி டாம் நம்ம ஆன பார்த்து கேட்க, ஆத்தி ஐடி கார்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, சரி உங்க ஏஜ் என்ன, ஏஜ் வெறும் 20 தான் ஆகுது, எனக்கு 20 ஆகுதா, ஆமாமா 25 தான் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. அண்ட் ஐடி கார்டை கேட்கும் போது ஐடி கார்டை கொடுக்க மாட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்தா சரி பொழைச்சு போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அவ கையில பேண்டை கட்டி உள்ள அனுப்பி விட்டுடுறோம். அண்ட் அதுக்கடுத்து உள்ள போனோடனே நம்மளுடைய ஆளுக்கு தான் 52 வயசு ஆகுது. இந்த மாதிரி கிளப் லைஃப்ல எனக்கு ஒரு டைம் தானே பார்க்க முடியும், ஆத்தி இது கிடைச்ச சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே வீடியோஸ் போட்டோஸ் சொல்லி எடுத்துட்டு இருக்க. அண்ட் இதுக்கு அடுத்து என்னையும் நிறைய போட்டோஸ் ஆயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு செம்மையா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம குடி மரண குடி நம்மளோட எல்லாம் ஆர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா. அண்ட் இதுக்கடுத்து போதையில அங்கிட்டு வந்து நடந்து போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கிளாஸ் எடுத்து வாயில வச்சிருப்பான். பின்னாடி ஆர்னு நம்ம டாம் ஆர்னை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எத்தனை குடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 1 2 3 8ன்னு சொல்லி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆத்தி இது ரொம்ப குடிகாய் போலுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம அன்னைக்கு தான் வந்து பாத்ரூம் அடக்கவே முடியாது. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பாத்ரூமா வருது அப்படின்னு மாதிரி ரொம்ப அர்ஜென்ட் ஆயிட்டு இருக்கா. சரி ஓகே நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனே கூட்டிட்டு போயிட்டு பாத்ரூமே கூட்டிட்டு போறான். கிளப்பை க்ளோஸ் பண்ற டைம் ஆனதுனால சீக்கிரமா போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல என்னடானா நம்மளுடைய மின்ட்டும் வெளியில வந்துடுறாங்க. 2 பேரும் போதையிலே வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு கால்மே வருது, டைகர் தான் கால் பண்றான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொன்னேன்னு, ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டு இவங்களோட ஷிஃப்ட் போலுங்க, இது தெரியாம இதுக்கு 2 குளிச்சிட்டு இருந்திருக்கேன். இப்போ இது தெரிஞ்சா ஆத்தி இன்னைக்கு நைட்டு ஷிஃப்டா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அவன் ஆர்னிங்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ ஆர்னிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இன்னைக்கு டைகர்ட்ட மட்டும் செத்தோம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஆர்னிமே வந்துடுறாங்க. நம்மளுடைய டாம்னா கூட்டிட்டு வரான். அண்ட் இதுக்கு அடுத்து நாங்க
நாங்க எல்லாருமே பயங்கரமா குடிச்சிருக்கோம், எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அதுல எல்லாம் செம குடி, கூடவே வந்து பார்த்தோன்னாக்கா போதையில அங்கங்கன்னு எல்லாம் உருண்டுட்டு இருக்குங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு மின் டைம் இறக்கி விட்டுட்டு அண்ட் இதுக்கு அடுத்து நம்மளோட ஆர்ன் எழுப்பினா ஆர்ன் ஆஹா செய்ய கூட மாட்டேன்றாங்க. இந்த பக்கத்துல என்னடானா நம்ம மின் டூ நம்ம நேரா உள்ள போயிட்டு அவங்க போதையில அது இதுன்னு புலம்பிட்டு இருக்க, பின்னாடி நம்ம சிடுமூஞ்சி அவ்வளவுதான் இன்னைக்கு உங்களோட ஷிஃப்ட் அது கூட தெரியாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்க. அவ்வளவுதான் டைகர் நீங்களா அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம ஹிட்னி கிடைச்சதான் பேசிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹிட்னி போதையில அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து ஹீரோனை கொண்டு போயிட்டு ஒரு பெட்ல படுக்க வச்சுட்டு ஆனா அவங்களுக்கு பிளட் பிரஷர் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து தக்கல செம கடுப்பாயிட்டு இருப்பான், இதெல்லாம் மனுஷியா வேறதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து இந்த பக்கத்துல என்னடா நம்ம ஹார்னை கூட்டிட்டு போயிட்டு நம்மளுடைய டாம் அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். அவனோட வீட்டுல நிக்க கூட முடியல, அவ செம பதில இருக்கா, இம்மா நீ கீழே எதுவும் விழுந்துட்டு போயிடாதம்மா அப்படின்ற மாதிரி சைலண்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ செம போதையில அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம டாமோட பாட்டி வந்துட்டாங்க. டாமோட பாட்டி என்னடா பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க லைட்டை போட, என்னடா இந்த பொண்ணு யாரு ஏதோ கடத்திட்டு வந்துட்டியா இல்ல டேட் பண்றியா அப்படின்னு மாதிரி கேட்க, ஐயோ பாட்டி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னது ஃப்ரெண்டா அப்படியா அப்படின்னா, ஆமா இன்னைக்கு என்னுடைய கிளப்ல வந்து நல்லா குடிச்சிருந்தா என்ன பண்றேன்னு தெரியல, அவளோட வீட்டும் எங்க இருக்குன்னு தெரியல, அதனால இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டுல கொண்டு வந்து போடுறான் அவன் ரூம்ல. அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா சரி சரி ஓகே நீ கிளம்பு ஒரு பொண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாட்டியுமே சொல்றாங்க. அண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நேரம் அந்த பிளேஸ் விட்டு கிளம்ப, பாட்டி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா உன் ஃபேஸே ரொம்ப டல்லா இருக்கு, அதனால அந்த ஃபேஸ் பேக் போட்டுக்கோ, போட்டா உனக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்மே கொடுக்குறாங்க. அண்ட் ஓகே பாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம டாமுமே அதை வாங்கிட்டு அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிட. நெக்ஸ்ட் என்னடா நம்மளுடைய ஆர்னோடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்மளோட பாட்டி ரிமூவ் பண்றாங்க. அண்ட் ரிமூவ் பண்ணும்போது தான் அவங்களோட வயிற்றுல நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கும், என்ன உடம்புல இவ்வளவு ஸ்டிச்சஸா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு நம்ம பாட்டி கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஆன்மே கண்ண முழிக்கிறாங்க. கண்ண முழிச்சு பார்த்தாக்கா பக்கத்துல ஒரு ஆளு. நானே ஆக்சுவலா பயந்துட்டேன் இந்த எபிசோட நான் பார்க்கும்போது நைட்டு 11 மணி ஆத்தி அப்படி சொல்லி ஒரு செகண்ட்ல பயப்படும் போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு பொம்மை. ஆக்சுவலா நம்ம பாருன்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்கோட ரூம்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸா தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கடுத்து நம்மளுடைய ஆன்லாம் பயந்து தெறிக்க எந்திக்கிறாங்க, எங்க இருக்கும் ட்ரெஸ் வேற மாத்தி இருக்கும், ஆத்தி எதுவும் நடந்து போயிடுச்சா அப்படின்ற மாதிரி பயத்துல அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம் திறக்க உள்ள நம்ம டாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாட்டி கொடுத்த ஃபேஸ் பேக் இப்பதான் மூஞ்சில மாட்டிருக்கான். அவன் மாட்டின கேப்ல இவன் வந்து கத்த, அவ்வளவுதான் ரெண்டு பேரும் பயங்கரமா கத்த பதட்டத்துல அங்க இருக்கக்கூடிய துண்டு எடுக்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்ன் வந்து பாத்தீங்கன்னா டாம் கட்டியிருந்த துண்டே அவுத்துடுறான். அவ்வளவுதான் டாம் பக்கத்துல இருக்க செடியை தூக்கி மறைச்சிட்டு ஏமா அப்படி பண்றது, நான் தான் அப்படின்னு மாதிரி சொல்ல ஏ அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த, பாட்டி வந்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு மாதிரி கேட்க, ஐயோ பாட்டி எல்லாம் இவதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து துண்டை வாங்கிட்டு வெளியில போயிட்டு கட்டிட்டு திரும்ப உள்ளவா நல்லா பாரு ஆறுனது நான் தான் இட்ஸ் மீ இவங்க என்னோட பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் கண்ணே முழிச்சு பாக்குறாங்க நீயா அப்படின்னு. ஆமா அப்படின்னு, நீ தான் நல்லா குடிச்சிட்டு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு அதனால உன்னை தூக்கிட்டு வந்து வச்சிருந்தேன்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அண்ட் பாட்டிக்கெல்லாம் வந்து வணக்கம்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கத்துல மின்ட்டுமே இப்பதான் கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சோன்னு நீ ஓகே தானே அப்படின்னு ஒன்னு, ஓகே தான் என்னாச்சு நைட் அப்படின்னு ஒன்னு, அவ்வளவுதான் போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு மாதிரி பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். என்னாச்சு டைகர்ட்ட சிக்கணுமா, பஸ்ஸமா நம்ம டைகரை பார்த்து போய் சிக்கிருக்கோம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல பைத்தியக்கார மாதிரி இருக்கான். அவன் என்னடா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் யாரும் கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க தான் டாக்டர்ஸ் ஆச்சே, வேகமா போயிட்டு ப்ளீஸ் காம்டம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஷிஃப்ட் வந்து நம்ம தக்கோட ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போயிட்டு நம்மளுடைய தக்கு கால் பண்ணலான்னு போக, அவ்வளவுதான் வேகமா போயிட்டு அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தக்க அந்த பொண்ணோட கழுத்துலயே கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா பயந்துட்டு இருக்க நம்ம ஹீரோனி ப்ளீஸ் காம் டவுன் நல்லா வந்து உங்க பிரீத் எடுத்துடுங்கன்னு சொல்லி அவங்க காம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பின்னாடி இருக்க ஒரு நர்ஸுக்கு சிக்னல் கொடுக்க நர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க கையில வந்து ஊசி கொடுத்துடுறாங்க. அண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு மெதுவா அவங்க பின்னாடி போக பின்னாடி இருந்து கார்ட்ஸ் வந்துடுறாங்க, செக்யூரிட்டிஸ் வந்து அந்த பையனை பிடிச்சி இழுக்க, அவ்வளவுதான் நம்ம போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுடுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம தக்குமே வந்துட்டான். தக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறான். ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ட்ட தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமா அறிவு இல்லை, நீங்க இருக்கிறது வந்து ஒரு இன்டர்னா, அண்ட் இது மட்டும் இல்லாம நீ ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க, நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், எது இதை பண்ணணும் எது இதை பண்ணக்கூடாதுன்னு பாரு, ஃபர்ஸ்ட்
அவன் வந்து ஒரு மென்டல், நீ இப்படி போய் பண்ணும்போது அவன் என்ன ஏதாவது பண்ணிட்டானா அது எவ்வளவு சீரியஸா போகும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம சிடுமுஞ்சி ஏற்கனவே சிடுமுஞ்சி இப்படி பண்ணும்போதெல்லாம் கூட கொஞ்சம் சிடுமுஞ்சியா மாதிரி நம்மளுடைய மின்ட்டை போட்டு பயங்கரமா திட்டு. அவ்வளவுதான், மின்ட்டுக்கோ கண்ணெல்லாம் கலக்கி தண்ணியா ஊத்த ஆரம்பிக்குது. நான் மொத்தத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கத்துல என்னடானா நம்மளுடைய டாம் போயிட்டு நம்மளுடைய ஆர்ன் வந்து அவங்க வீட்லயே டிராப் பண்றாங்க. அப்படி டிராப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி என்னடானா, ஐயோ யாரோ கலவாங்க வந்துட்டான்னு சொன்னாங்க. ஐயோ அம்மா என்னை பாருங்க, நான் தான் டாம்னு சொல்ல அப்புறம் தான் மூஞ்சா தெரியுது. டாம் நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கே நம்மளுடைய தாமே வந்துட்டா. டாம் வந்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம டாமை பார்த்து கேட்க, டாம் வந்து பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் இங்க பார்த்து கேட்கிறான். அண்ட் இதெல்லாம் கேட்டோன்னா இல்ல நான் இவங்களை விட்டுட்டு போலான்னு வந்தேன், இவனதுக்கு நீ விட போன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல ஒன்றும் இல்லை இவங்க நேற்றுக்கு வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணிருந்தாங்க என் பாட்டி கூட, இப்போதான் கூட்டிட்டு வந்து விட வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பிளேஸ் விட்டு கிளம்பும்போது சரி ஓகே பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாவை பார்த்துட்டு ஓகே அங்கிள் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி நம்ம தா கேட்க அவன் அங்கிள்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி நம்ம அம்மா போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து போதும் என்ன சொன்னா போனா உன்னை அங்கிள்னு சொன்னா அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லலாம். அவனுக்கு செம்மையா கடுப்பாயிடும். அவன் வீட்டுக்கு நீ எதுக்கு போன அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு கேட்க, இல்ல நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அவன் பாட்டி கூட தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டோம்னா அவங்க என்னடா நான் வந்து இனிமே அங்க போவே கூடாது அப்படின்ற மாதிரி தா சொல்லிட்டு வந்து பிளேஸ் விட்டு கிளம்பிடுறான். அண்ட் இதுக்கடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அம்மாவும் பொண்ணும், அதாவது ஆர்னோட அம்மாவும் போயிட்டு இந்த மாதிரி ஹேர்லாம் வாஷ் பண்ண போக அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நான் சொல்றதை கேளு, உனக்கு நல்ல சான்ஸ், டாம் ரொம்பவே நல்ல பையன், அவனை பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை லவ் பண்ணு, என்னை விட்டுட்டு அப்படின்னு மாதிரி அம்மா பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஆர்னோட வயசு என்ன 52, ஆனா நம்ம ஹீரோட வயசு என்ன 22 25 இருக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னால முடியாதுன்னு சொல்ல இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆக நம்மளுடைய நியூஸ் அம்மா கட்டு போயிட்டு அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுவாங்க. ஏன் இதுக்கு அப்படி நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மீண்டும் பேசிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம மெயின்ட்டு நேரம் அவங்களுடைய ரூமுக்கு வருவாங்க. அந்த ரூமோட வாசல்ல தான் நம்மளுடைய தக்குமே நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் பக்கத்து ரூம் வாசல்ல நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்த மெயின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்களா அப்படின்னு நம்ம சொல்ல, நீங்க என்ன இங்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்கும் போதுதான் பேக் அங்க இருக்கு, நீ இங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்டோட அந்த ரூம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் நேரம் உள்ள போயிடுற. ஆத்தி யார்கிட்ட மாட்டக்கூடாதோ அவர்கிட்ட வசமா சிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு குதி அந்த சுத்த நேரம் தக்கு கேட்க அவ்வளவுதான் தக்கு கதை திறந்துட்டு சத்தமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு வசமா சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, சார் நீங்க ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு பார்ட்டி உண்டா அப்படின்னு மாதிரி கேட்க கதவை மூடிட்டு போயிடுவான். அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வாசல் நின்று பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பியும் கருது இங்க நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு ஆனா போற சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரின் அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து அப்படி நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜூம் தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு வந்து நம்மளுடைய ஒரு டாக்டருக்கு கீழே தான் அந்த இன்டர்ன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த டாக்டர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படின்னு மாதிரி வந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த டைம்ல கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய மின்ட் வந்து போதும் மும்மு கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் என்னோட வீட்டு பக்கத்துல டைகர் அப்படின்னு என்னது டைகரும் வீட்டு பக்கத்துலயோ அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தோன்னாக்கா திரும்பியுமே வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. சரி சரி யார் யாருக்கு என்னென்ன பேர் வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பேப்பர் எடுக்க நம்மளோட மின்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செம குஷி. அதை ஓப்பன் பண்ணாக்கா அதுல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தக்கோட நேம் தான். ஆஹா சிக்கிட்டேனா வசமா இன்னைக்கு அவர்கிட்டயே இந்த மாதிரி பார்த்துட்டு மெதுவா திரும்ப தக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ கூடயா போயோ அப்படின்ற மாதிரி தலையெழுத்தே அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம தக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிய தூங்காம உட்காந்து ஏதோ கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் சரி தூங்கலான்னு சொல்லி கண்ணை மூட டக்குன்னு ஆப்போசிட் ரூம்ல இருந்து ஒரு சத்தம், ஐயோ இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க போயிட்டு டப்புன்னு கதவை தட்ட அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இப்பதான் தூங்க போனேன் அதுக்குள்ள ஏதோ சத்தம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி பயங்கரமா திட்ட இதெல்லாம் கேட்டது நிக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு அவ போய் படுத்துட்டான். அந்த டைம்ல நம்ம தக்கு எதுவுமே பேசாம நேரா உள்ள வந்து பார்த்தா அவ கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தோம்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சீனை பார்த்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் தக்கு பயங்கரமா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டான். உனக்கு தான் பிளட் நான் ஒத்துக்காதுல பின்ன எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி திட்டுறான். அண்ட் இதெல்லாம் கேட்டோன்னே இல்ல நான் அதை பார்த்ததுனால எனக்கு இப்படி ஆகல, எனக்கு ஏற்கனவே ஸ்டமக்லாம் பெயினா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்ல இதை கேட்டேன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப மெடிசன் எடுத்து தள்ள வேண்டியதானே, நீ ஒரு டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இதெல்லாம் கேட்டேன்னு வந்து பாத்தீங்கன்னா சார் அப்படின்னு மாதிரி பார்க்க சரி ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லா பிரைசர். அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. தக்கு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு ஹாட்டா வந்து தண்ணி சூடு பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டில் ஊத்திட்டு இருப்பான். இவன் இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதா எதார்த்தமா நம்ம மீன்ட்டு திரும்பாக்க அங்க பிரைசர் இருக்கதான் நோட் பண்றாங்க.
ஐயோ சிங்கமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே கூடிய கிளாத் எடுத்து மூட ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா மூடிடுவோம் செஞ்சுட்டாங்க. அண்ட் டக்குதை கொண்டு வந்து சூடு பண்ணிட்டு அப்படியே தூக்கி நம்மளுடைய மின்ட் மேல தூக்கி போட்டுட்டு ஒழுங்க மாதிரியே வயிற்றுல வச்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்து தூங்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தக்க அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறோம். அண்ட் இதுக்கு அடுத்து அப்படி நெக்ஸ்ட் சீன்ல நம்மளுடைய தக்கோட வீட்டுல சரி நம்ம டாமோட வீட்டுல அவங்க பாட்டு கூட பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது டாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட அண்ணன் கூட இருந்த அந்த ஸ்வீட்டான மெமரிஸை பாட்டி வீடியோஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே போய் போட்டு பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம டென்னிஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்திருப்பான் இல்லைங்களா, டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுனால அந்த பேட் வச்சு அவன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பான் அண்ணன் கூட. அது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவனால டேபிள் டென்னிஸ் விளையாட முடியாது இல்லையா, அதை நினைச்சு. இந்த பக்கத்துல நம்மளுடைய தக்க இருக்கான் இல்லைங்களா, அவன் போயிட்டு தனியா நின்று நம்ம மிங்க்குக்கு கால் பண்றான். மிங்க்குக்கு கால் பண்ணி அவன் என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி வந்து என்னோட வீட்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. நீ பணத்தை கொடுத்துட்டுனா உனக்கு வீட்டை நான் கொடுத்துருவேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான், இந்த வீட்டை நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத, ஏன்னா அந்த வீடு எனக்கு ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம மிங்க் வந்து மிரட்டுறான். இதை கேட்டோடனே நம்ம தக்கு செம்ம கடுப்பா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஸ்விம்மிங் வந்திருப்பாங்க. அப்படி வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜெலசி ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க போயிட்டு அங்க வந்து தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க அந்த பியூட்டிஃபுல் லேடி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வேணா எங்க கூட வந்து அந்த பால் விழும்போது கேட்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல உட்கார வச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஜெலசி ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு நாள் நம்மளுடைய ஆர்ன் மேல இருந்த மொத்த கோபத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல தெரிச்சிடணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க பால தூக்கி வேணும்னு ஆர்ன் மூஞ்சி வாக்கிலே போட்டுட்டு இருக்காங்க. ஆர்னுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்ன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி இந்த கொலவேரி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டாம் பையனை நீ டேட் பண்ண நினைக்கிற, சிச்சி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அந்த டாம் பத்தி உனக்கு தான் தெரியுமா என்னது அப்படின்னு அப்பதான் அவங்க விஷயத்தையே சொல்றாங்க. இந்த மாதிரி டாம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பாட்டியை மீட் பண்றதுக்கு வச்சுட்டு நேரம் அவங்க வீட்டுக்கே போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கு ஐஸ் வச்சுட்டு அப்படி நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க ரூம்ல ஏதாவது ட்ரக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. ஆனா வீட்டுல எந்த இடத்துலயுமே ட்ரக்ஸே இல்ல. அண்ட் இதுக்கு அடுத்து அவங்க நேரா கீழே வரவே அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாட்டி பாத்துட்டாங்க. அம்மா எதுக்கு நீ மேல போய் ஒன்னும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அண்ட் கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு மாதிரி கிளவுஸ் போட்டிருப்பாங்க. அதை நோட் பண்ணா இதை கேட்டோன்னு இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்ல, ரெஸ்ட் ரூம்னா எனக்கு வந்து பாத்ரூம் போகும்போது நான் அந்த மாதிரி கிளவுஸ் எல்லாம் போட்டுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு வேலையை பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து பாட்டி கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கலான்னு போகும்போது பாட்டி நீ கிளவுஸை கழட்டிட்டு காஃபி குடிமா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வந்து பக்கத்துல வந்து இந்த டான்சிங்லாம் நடக்குது, நம்ம அங்க போலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அண்ட் இதை கேட்டு வந்து பார்த்தோன்னாக்கா இல்ல வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹார்ன் தான் ரொம்பவே கம்பேர் பண்ணி அவங்க அந்த பிளேஸ்க்கே கூட்டிட்டு போறாங்க. அந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு போனேன்னு வந்து பார்த்தோன்னாக்கா அந்த பிளேஸ்ல வந்து ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது, பாட்டினால அது மேல முடியலன்னு சொல்ல ஹார்ன் வந்து பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு தனியா உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாமை பார்த்து இந்த ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வேலை கிடையாது கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ரீசன் கேட்டா சொல்ல கூட மாட்டேன்றாங்க, நீ கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம டாமுக்கு அவ்வளவு கஷ்டமாகுது. அண்ட் இதுக்கடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட பாட்டி கூட இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாட்டிக்கு ஒரு மாதிரி மயக்கமாயிடுறாங்க. இதை பார்த்து ஆணுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆன் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம டாமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நானும் பாட்டி வெளியில வந்திருந்தோம், பாட்டி இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. நான் இமீடியட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறேன், நீ வந்துரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆர்ன் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாட்டியை கூட்டிட்டு போக கடைசி டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறாங்க. இதுக்கடுத்து உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டைம் வேற ஆயிட்டு இருக்கு, பாட்டி வேற ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க வந்து வண்டி விட்டு இறங்க. பின்னாடி இருக்கக்கூடிய வண்டியில இருக்கவங்க இந்த மாதிரி பாரு அந்த டிரைவர் பொண்ணு வண்டி விட்டு இறங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்றத சோசியல் மீடியால போட்டே ஆகணும், ஏன்னா அப்படி கார்லாம் விட்டுட்டு போனா ஃபைன் உண்டு இல்லையா, கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்ட் இல்லைங்களா. இதை அவங்க என்ன பண்றாங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பின்னாடி போயிட்டு பாட்டி அவங்க தூங்கிட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்க. அண்ட் இதுக்கடுத்து ஃபைனலி ஆம்புலன்ஸுமே வந்துடுது. ஆம்புலன்ஸ்ல போட்டு நம்மளோட பாட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆர்ன் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜூமை கூப்பிடுங்க, நான் ஜூமோட ஃப்ரெண்ட் தான், நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன். அண்ட் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டாமே வந்து பாத்தீங்கன்னா அவனோட அண்ணனுக்கு தக்குக்கு பயங்கரமா 10 மிஸ் கால் அடிச்சுட்டே இருப்பான். நம்மளுடைய தக்குமே இப்பதான் பாக்க இதுக்கு 10 மிஸ் கால் அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கால் பண்ணலான்னு போகும்போது நர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லலாம் போயிடுவான். அண்ட் இதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் நம்ம பாட்டியே நம்மளுடைய ஜூம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க லெஃப்ட் ஹேண்ட் தூக்குங்கன்னு சொல்ல லெஃப்ட் ஹேண்ட் அவங்க ஈஸியா தூக்கிடுறாங்க. உங்க ரைட் ஹேண்ட் தூக்குங்கன்னு சொல்ல அவங்க ரைட் ஹேண்ட் அவங்களால தூக்கவே முடியல. ஆனா அவங்க ரொம்பவே ஸ்மைல் பண்றாங்க, அவங்க சிரிக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றாங்க. இது நம்ம ஜூம் நல்லாவே நோட் பண்றாங்க. அண்ட் இதுக்கடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹீரோயினுக்கு ஏதாவது ஆர்னுக்கு கால் பண்ணிட்டே இருக்கோம். ஆர்ன் வந்து என்ன ஆச்சு எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்கணும், உன்னை மீட் பண்ண வரேன், ஐயோ நீ மீட் பண்ணலாம் வேண்டாம், நான் அந்த மாதிரி வெளியில இருக்கேன்னு
சொல்ல, எங்க இருக்க நீ ஃபர்ஸ்ட் சொல்ல, நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னோன்னே, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் ரொம்ப பிஸியா வேற இருக்கேன், ஃபோன் காலை கட் பண்ணி வை அப்படின்னு மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு டாம் வரவே, டாமை கூட்டிட்டு நேரா நம்ம ஜூமோட அந்த ஒரு கேபினுக்கு போலான்னு போகும்போதும் அந்த டைம்ல தான் பாட்டி பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன, எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றீங்களா, அதனால என்ன, இந்த விஷயம் பேரனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி நம்மளோட பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனது எல்லாத்தையுமே டாமும் சரி நம்மளுடைய ஆர்னுமே சரி ரெண்டு பேருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு அடுத்து டாம் எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டு உட்காந்து இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா செக்அப் பண்ணுங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாரும் சேர்ந்து வெளியில வரவே அந்த இடத்துக்கு நம்ம தாமே வந்துட்டோம். தான் வந்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவே டாமும் அவங்க பாட்டியும் இருக்கிறத பார்த்தோன்னா செம்மையா கடுப்பாயிடுறான். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆர்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நம்மளோட தான் வந்து பார்த்தோன்னா நீ எதுக்கு அவனை போய் மீட் பண்ண போனேன், நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு, நான் அவனை மீட் பண்ண போல, இந்த மாதிரி அவன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல, அவங்களுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன வந்துச்சு, நீ எதுக்கு அவங்க இப்படி தூக்கிட்டு போன அப்படின்னு மாதிரி கேட்கிறான். ஐயோ என்ன சொல்ற நீனு, அவங்க இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நீ சொல்றியா அப்படின்னு. ஆமா அப்படிதான் விட்டுட்டு போகணும், உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு மனசே இல்லடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம தா சொல்றோம். அவ்வளவுதான், நான் சொல்றத கேளு, இனிமே நான் சொன்னதை தாண்டி நீ டாம போய் மீட் பண்ணுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளவுதான் சொல்ல, ஏய் நீ எனக்கு வேணாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆன் அப்படியே கோவத்தை அப்படியே வெளிக்காட்டிட்டு போறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பியூட்டி பார்லர் போகிறாங்க. பார்லருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹேர் கட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து இந்த ஹேர் கட் பண்ணக்கூடிய அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து காட்ட அப்போ தான் உங்களுக்கு விஷயமே தெரியுது, இந்த மாதிரி அவங்க தூக்கிட்டு போனதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மில்லியன் கணக்கில் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கிறதோட இந்த எபிசோட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல குட்டி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி guys.